இந்த டேங்க் அப்டேட் உங்களுக்கு காட்டி பல மாதங்கள் ஆயாச்சு. இது வந்து என்னோட கஃபேல நான் செட் பண்ண ஒரு டேங்க். இந்த கவுண்டர் சைஸ் ரொம்ப சின்னதுனால, இந்த மாரி வெர்டிகலா நாங்க வந்து டேங்க் பிளான் பண்ணோம். இது வந்து ஃபுல்லா வேலஸ்னரியா வைக்கணும்னு ஆசை. ஸோ பின்னாடி ஒரு லைன் ஃபுல்லா வேலஸ்னரியா வச்சோம். அத வச்ச உடனே எல்லாமே அழுகிடுச்சு. என்னால வந்து ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா நான் செஞ்சது வந்து ஒரே ஒரு விஷயம் தான். எனக்கு தெரிஞ்ச நேச்சுரல் மெத்தட் கொஞ்சோண்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா, சார்கோல் ஆட் பண்ணியிருந்தேன். அந்த ஹேங் ஆன் ஃபில்டர் அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் இந்த டேங்க்க எப்படி வந்து திருப்பி கொண்டு வந்தேன்னா, அதுக்கு தேவையான டைம் குடுத்தது மட்டும் தான் நான் பண்ணது. இப்போ டைம் குடுத்ததுக்கப்புறம் அதே டேங்க் பார்க்குறீங்க, எப்படி இருக்குன்னு. இது பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வேலஸ் நெறைய வளர்ந்துருக்கு பாருங்க. நான் இவ்வளோ வைக்கவே இல்ல. இது வந்து அதுவே வளர்ந்தது. எல்லாமே வந்து அதுவே வளர்ந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டேங்க் அதுக்கு என்ன செய்யணுமோ, அது அதுவே செஞ்சுக்கும். நம்ம பெருசா ஒண்ணும் செய்யவே தேவையில்ல. இப்போ எல்லாத்துக்கும் காரணம் கீழ இருக்கிற சப்ஸ்ட்ரேட் தான். அதுக்கு தேவையான ஃபவுண்டேஷன் நான் குடுத்தாச்சு, தேவையான தண்ணிய நான் குடுத்தாச்சு. அதுக்கு மேல அதோட வேலைய அது செஞ்சுக்க போது. இப்ப இதுவே இந்த டேங்க் இதுக்கான சூழல் இல்ல வச்சுக்கோங்க. இது செடி வளரலனா கூட, நான் அதுக்காக ஃபெர்டிலைசர போட்டோ, இல்ல வந்து என்னத்தையோ போட்டு கைய புடிச்சு இழுத்து, "நீ செடி இதில வளர்ந்து தான் தீரணும்னு" சொல்றது தப்பு. நான் ஃபவுண்டேஷன கரெக்ட்டா குடுத்துட்டேன்னா, அதோட வேலைய அது செஞ்சுக்க போது. நீங்களே பார்க்குறீங்க, எவ்வளோ வந்து ஒரு கவலைக்கிடமான நிலையில இருந்த ஒரு டேங்க்கு, இப்ப எப்படி இருக்குன்னு. பின்னாடி பார்த்தீங்கன்னா, பாசி இருக்கும். சைட்ல கொஞ்சம் குறைகள் இருக்கும். சில சமயம் வந்து தண்ணி வந்து க்ளௌடி ஆகும். ஆனா, இதெல்லாம் வந்து அந்த டேங்க் தான் பார்த்துக்கணும். நான் வேணா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமே தவிர, எதுவுமே இல்லாம ஒரு பெர்ஃபெக்ட்டான என்வைரன்மென்ட் நான் நினைக்கிற என்வைரன்மென்ட் பெர்ஃபெக்ட்டான என்வைரன்மென்ட் கிடையாது. இயற்கைக்கு தெரியும் அதோட என்வைரன்மென்ட் வந்து அது எப்படி வச்சுக்கணும்னு. ஸோ இது வந்து இந்த வீடியோ மோஸ்ட்லி பிகினர்ஸ்க்காக நான் போடுறது. ஏன்னா புது டேங்க் வச்சுட்டு இந்த ஸ்டார்ட்டிங் செடி வச்ச உடனே எல்லாரும் வளர்ந்துடணும், எல்லாம் பயங்கர கிரீன் ஆயிடும்னு நினைப்பாங்க. அது அப்படிலாம் நடக்காது. சில செடிங்க மெல்ட் ஆக தான் செய்யும். சில செடிங்க நல்லா ஓவரா வளரும். அது எல்லாத்துக்கும் நம்ம டைம் குடுக்கணும். ஸோ நீங்க ஒரு நல்ல டேங்க் செட் பண்ணீங்கன்னா, அந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஃபவுண்டேஷன் மட்டும் நீங்க கரெக்ட்டா பண்ணிடுங்க. மத்த விஷயத்த டேங்க் வந்து உங்க கூட சேர்ந்து வந்து அது ஜாலியா வந்து அந்த ஜர்னி வந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு இன்னமும் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபோரம்ல போடுங்க. ஸோ நானோ இல்ல மத்த யாராவது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருப்போம். ஏன்னா அதே கொஸ்டின் மத்த நெறைய பேருக்கும் இருக்கலாம். அது YouTubeல ஒரு வீடியோவ சர்ச் பண்ணாம, ஃபோரம்னா ஒரே இடத்துல இருக்கும். நம்ம ஈஸியா அது வந்து மத்தவங்களும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க வந்து வசதியா இருக்கும். அதனால ஃபோரம் வந்து கொஸ்டின்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் இந்த வீடியோவ எல்லாரும் பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம்.